நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய ஒரு பணம் அமௌண்ட் வேணுமா, அல்லது ஆயுள் முடியும் வரை வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ அமையணுமா? ரெண்டுல எதுன்னு இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆயுள் முடியும் வரை ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வேணும்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க கேட்டதை எல்லாம் கொடுக்க போகின்ற கற்பக விருட்ச கர்ம யோக பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. 30 வருடங்கள் கழித்து இணைய போகும் சனி ராகுவின் மூலமாக கிடைக்க போகின்ற பலனை இன்றைய பதிவில் உங்களுக்காக நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன் மற்றும் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசி, மிதுன ராசிக்கு எப்பவுமே யோகக்காரக கிரகம்னா அது சனி பகவான். உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் வீடு கும்பம். அந்த கும்பத்துல சனிவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 2025 நடக்க போகின்ற 4 கிரக பயிற்சியில் சனி பயிற்சியும் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் 29 பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு போறாரு. உங்களுடைய மிதுனத்திற்கு அந்த மீனம் அப்படின்றது 10ஆம் வீடு கர்மஸ்தான். ஏற்கனவே அந்த 10ஆம் வீட்டுல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுவோடு சனி இணைய போகிறார். 2025 மே மாசம் ராகு எது பயிற்சி நடக்குது. ராகுபான் அப்படி இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு மாறிடுறாரு. அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் மார்ச் 29 மே வரை சனி ராகு இந்த 2 கிரகங்களும் இணைந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் உங்களுக்கு அமருது. ஸோ இதனால உங்களுக்கு நடக்க போகின்ற யோக பலன் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ராகு சனி இரண்டுமே ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள். அதுல ராகு பகவான் அசுப கிரகம், சர்ப கிரகம் சொல்லுவாங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கெது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதோடு விதிக்காரகன் நீதிமான் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி இணையும் பொழுது மகாபனிஷா என்று சொல்லக்கூடிய பிசாசு யோகம் உருவாகிறது. இந்த யோகத்தின் அடிப்படையில் அதிரடியான மாற்றங்களும் அதிரடியான திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆமாங்க, இதுவரை கருணை, அன்பு, பாசம், விட்டு கொடுக்கிறது மற்றும் தான தர்மம் மற்றும் கௌரவத்திற்காக தன்மானத்துக்காக சில விஷயங்கள் பண்றது, இதுல ஏதேனும் ஒரு குணத்தால் ஏதேனும் ஒரு செயலால் பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவிருந்த நல்லதை நீங்க இழந்திருப்பீங்க. அது பொன் பொருள் சேர்க்கையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட அந்த இழந்த விஷயத்தை அதிரடி திருப்பங்களோடு வேறு விதமாக உங்களுக்கு மாற்றி அள்ளி கொடுக்க போகுது இந்த 2 கிரக சேர்க்கை. அதுவும் இந்த 10ஆம் வீட்டில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. ஸோ முதல்ல வெற்றி யோகம் உண்டு. ஆமாங்க, தொழில் ரீதியான ஒரு வெற்றி நிச்சயம் உண்டு. பல வருடமா ஒரு தொழில், ஒரு பிசினஸ்ல நீங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழிலுக்கு மட்டுமல்ல, வேலைக்காரக கிரகம் இந்த சனி பகவான். வேலையிலும் அரசாங்க வேலை, அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, அல்லது மற்ற ஏதேனும் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும், ஒரு கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ரொம்ப நாளா ஒரு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்களா? அது தொழிலுக்கு உண்டான கான்ட்ராக்டா இருக்கலாம், அல்லது வேலைக்கு உண்டான வெளிநாடு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டா இருக்கலாம். அப்படிப்பட்ட மிக நீண்ட வருடங்கள், அதாவது இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கும் ஒரு வேலைக்கும் நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, அல்லது நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அரசாங்க வேலை. ஸோ அதுக்குள்ள நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சியில் பெரும் வெற்றி இந்த 2025 இந்த 50 நாட்களுக்குள் கிடைப்பதற்கு 199% வாய்ப்புகள் உண்டு. மீதி 1% உங்களோட முயற்சி. அந்த முயற்சி இருந்தால் போதும், நிச்சயமான முறை உண்டு. ஏற்கனவே அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும், கைவிடாமல் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ பெரிய அளவு ஒரு தொழில் கான்ட்ராக்டோ, பெரிய அளவு ஒரு வேலை வாய்ப்போ, எதிர்பார்த்த மாதிரி ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கோ, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது மீனத்துக்கு அதிபதியான குரு உங்களுடைய மிதுனத்திற்கு 12ல் இருக்கிறார், விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ குருவால் அதை தடுக்க முடியாது. காரணம், குரு மறைந்திருக்கிறார். ஸோ சனிவனும் ராகு இரு சேர்க்கையின் மூலமாக பதவி, பட்டம், யோகம், வேலை, தொழில் மூலமாக பெரிய அளவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கான்ட்ராக்ட், அரசாங்க வேலை, வெளிநாடு யோகங்கள், ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க, திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை
பிறந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து புகுந்த குடும்பத்துக்கு செல்லக்கூடிய வேறு நபர்களோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும். திடீர் திருமண யோகமும் திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் நிகழ்வது உறுதி. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, காதல் மற்றும் பிள்ளைகள் விஷயம், இந்த 2 இடத்துலையும் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. காதல் விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் விஷயத்துல இருந்த தடை, பிள்ளைகளோட ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா அந்த காரியத்தில் இருந்த தடை விலகி பிள்ளைகளுடைய காரியம் தடையின்றி நடக்கும். ஸோ காதல் கல்யாணமும் பிள்ளைகள் விஷயம் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இமேஜ், உங்களுடைய பெயர் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு யோகம் இருக்கிறது. உங்களுடைய பெயர் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மிதுனராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த ஒரு நேரத்தில். ஸோ இதற்கடுத்து லாபம் கண்டிப்பாக உண்டு. ஸோ லாபஸ்தானத்திற்கு தடையாக இருந்த அனைத்து விதமான விஷயங்களும் இனி இருக்காது. போட்ட முதலீடு எடுத்துக்க முடியும். சொத்து, சொந்த வீட்டை உருவாக்க முடியும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஷேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுக்கு விடுதலை விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு நோய் பிரச்சனை, உடல் ரீதியாக நோய் பிரச்சனை உங்களுக்கோ உங்க உறவுகளுக்கோ ஏற்பட்டு அதனால் தேவையில்லாத மருத்துவ செலவு. ஸோ அப்படிப்பட்ட அந்த செலவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதுபோல பிடித்த பணம்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஃப் பணம் அல்லது போன பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனாக கொடுத்த பணம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஷேரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தமான பண வரவுகள் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சனி ராகு சேர்க்கை ஏற்படும் போது 10ஆம் இடத்தில் இருக்கும்போது மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், இந்த கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட்டு போன்றவற்றின் மூலமாகவும், இந்த கல்குவாரி, இந்த கிரேனைட் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றின் மூலமாகவும், ஒரு பெட் மேட்ச் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும், இந்த குதிரை ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும், விளையாட்டு விஷயத்தின் மூலமாகவும் பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இதுபோக கமிஷன் அடிப்படையில் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரமாக இருக்கலாம், ஒரு பொருள் விற்பனையாக இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. மிதுனராசியில் பிறந்த நீங்கள் படிப்பில் தடையும் படிப்பில் ஒரு குழப்பங்களும் நீடிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ படிப்பு சில எப்பவுமே கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டுறது, வாங்குறது, விற்கிறது, இதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். தாய் வழி உடல்நிலை கவனம் தேவை. மற்றபடி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த சனி ராகு கர்மஸ்தானத்தில் இணைய போகிறது. கேட்ட வரங்களை திருமண வாழ்க்கை, காதல் மற்றும் சொத்துக்கள் விஷயம் மற்றும் வேலை தொழிலில் பெரிய அளவு கொடுக்க போகிறது. இந்த 50 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பிரதிபலிக்கும். 10 வருடத்திற்கு ஒரு வருமானத்தையோ ஒரு லாப பணத்தையோ அல்லது வாழ்க்கையில புதிய ஒரு உறவுகளையோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பும். இனிமேல் நீங்கள் பயணிக்கக்கூடியது வேறு பாதையாக இருக்க போகக்கூடிய வாய்ப்பும் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த 10ஆம் இடத்துல நடக்குது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சனி ராகு சேர்க்கை 10ஆம் இடத்துல இருக்கனால பழைய பூர்வ புண்ணிய பலனை திருப்பி கொடுக்கும் இந்த ராகு கேது. அதனால பாவ கர்மங்களுக்கு உரிய, பாவ விமோச்சனத்திற்கு உரிய, தோஷ நிவர்த்திக்கு உரிய தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. இந்த ராமேஸ்வரம், பாபநாசம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், இதுல ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு சென்று சாப விமோச்சனம் செய்யக்கூடிய கைகரியங்கள்ல அந்த வழிபாடுகள்ல நீங்க ஈடுபடுங்க. நிச்சயம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடு, அந்த பாவமோ சாபமோ இருந்தால் அதை நிவர்த்தி பண்றதுக்கு செய்யக்கூடிய வழிபாடு, காலகஸ்தி கூட போலாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய அந்த வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் நல்லதும் காரிய தடையும் நடக்கும். அந்த காரிய தடையும் விலகி நன்மை நடக்கும். அது வந்து மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் என்ற மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.